ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோயா மஞ்சூரியன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கொத்தமல்லி எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். குடமிளகா அதையும் கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம சோயாவை தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துட்டு அது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு சில்லி சிக்கன் மசால் போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு அரை மணி நேரம் ஊற வச்சு இது மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி நம்ம பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க அந்த குடமிளகா அதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு கொஞ்சோண்டு இந்த மசாலுக்கு உப்பு, 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 3 ஸ்பூன் சோயா சாஸ் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா இப்படி வதக்கிட்டு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி அதில் ஊற்றி நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க அந்த சோயா அதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கணுங்க. பாருங்கள், இப்படி நல்லா ஒரு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்படி ஒரு வதக்கிட்டு இறக்க போகிற நேரத்தில் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா அருமையான சோயா மஞ்சூரியன் ரெடிங்க.